சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வெல்லும் வலுவான அணிகளில் ஒன்றாக கருதப்பட்ட ஆஸ்திரேலியா முக்கிய வீரர்கள் இல்லாமல் தடுமாறி வருகிறது. இது அந்நாட்டு ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. அனைத்து அணிகளும் வீரர்களை அறிவித்து கோப்பையை வசப்படுத்த திட்டங்களை வகுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. கிரிக்கெட் உலகில் வெற்றி கேப்டனாக அறியப்படும் பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியும் பேட்டிங் பந்துவீச்சில் மிரட்டலான தோற்றத்தில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது அடுத்தடுத்து முக்கிய வீரர்கள் போட்டியில் இருந்து விலகி உள்ளது ஆஸ்திரேலிய அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது. முதலில் முதுகுவலி காரணமாக ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஷ் விலகினார். அடுத்ததாக கேப்டன் கமின்ஸ், வேகப்பந்து வீச்சாளர் ஜோஸ் ஹேசில்வுட் ஆகியோரும் காயம் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து விலகிய நிலையில் அடுத்த அடியாக விழுந்துள்ளது மார்க்கஸ் ஸ்டோய்னிஸின் ஓய்வு அறிவிப்பு. இருப்பினும் அவரை சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் மட்டும் விளையாட வைக்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் முயற்சிக்கும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கமின்ஸ், ஜோஸ் ஹேசல்வுட், மிச்சல் மார்ஷ் ஆகிய 4 முக்கிய வீரர்கள் இல்லாத ஆஸ்திரேலிய அணி கொஞ்சம் தடுமாற்றமடையும் என்றும் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். மேலும் கமின்ஸ் விலகியதால் ஆஸ்திரேலிய அணிக்கு ஸ்டீவ் ஸ்மித் அல்லது டிராவிஸ் ஹெட் ஆகிய இருவரில் ஒருவரை கேப்டனாக நியமிக்க அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ஆலோசித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.